ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ போட்டு. இது ஒரு 2 வாரமாக எடுத்த ஃபுட்டேஜ் தான். இது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அலிகேட்டருக்கு வந்து சிக்கன் போட்டோம். இது ஆக்சுவலாக நம்ம டேங்க் மாற்றினதுலேருந்தே இன்னும் க்ளீன் பண்ணல, தண்ணி மாற்றலை. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இன்னும் கொஞ்சம் ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம தண்ணி மாற்றுற ப்ராசஸ் வந்து பண்ண போகிறோம். ஒரு 2 நாளில் பண்ணலாம். அப்போ நான் வந்து வீடியோவாக எடுத்து போடுறேன். அப்போ இது என்னென்ன பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா கிளாஸ் டேங்கில் வச்சுருக்கோம். ஸோ இது அடிக்குதா, எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போது எனக்கு இன்னொன்று என்னென்னா, இந்த ரெட் டெயில் கேட்ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சுக்கிட்டு இது முன்னாடி வச்சிருந்த கேட்ஃபிஷும் இப்படி தான். ஆனால் இந்த அளவுக்குலாம் கிடையாது. இது என்னன்னா சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் டே ஆனால் கூட எதனா பயந்துதோ இல்லை டேங்கில் எதனா போய் இடிச்சிக்கிச்சுன்னா வாமிட் பண்ணிடும். சாப்பிட்டதை தண்ணியே கெட்டு போயிடும். இப்போ வந்து அதுவும் ஜெயன் கோராவும் தனியாக தான் இருக்குது. ஆனால் இந்த கேட்ஃபிஷ் வாமிட் பண்ணுறனால நமக்கு அந்த தண்ணி இந்த சைடில் கெட்டு போயிடுது பார்ட்டிஷனில். ஜெயன் கோரா அது பாட்டுக்கு நிம்மதியாக அது பாட்டுக்கு சுற்றிட்டு கிடக்கு. சிக்கன் போட்டாலும் சாப்பிட்றோம், ஃபுட்டு சாப்பிட்றோம், எதையும் மிச்சம் வைக்காது. அது நல்ல பிள்ளையா இருக்குது. இது ஏன் இதுக்கு இந்த மாதிரி பண்ணுதுன்னே எனக்கு தெரியல. சரி, நம்ம ரெட்டையில் வந்து இந்த டேங்கில் ஆட் பண்ணலாமான்னு யோசிச்சா ஒரு பக்கம் வந்து செம்ம டவுட்டாக இருக்குது. ஏன்னா அது இதை கடிக்குமா இல்லை இது அதை கடிச்சிருமா என்னன்னு புரியல. ஏன்னா இது வந்து டேங்க் கிளீனர்கிட்டே கடி வாங்கியிருந்தது இந்த அலிகேட்டரு. ஆனால் டேங்க் கிளீனர் கொஞ்சம் ஹார்டு தான், ஓகே. இருந்தாலும் அலிகேட்டர் அளவுக்கு தெரில எனக்கு அது எப்படின்னு. ஆனால் அலிகேட்டர் வந்து கடி தான் வாங்குச்சு டேங்க் கிளீனர்கிட்ட. கேட்ஃபிஷும் டேங்க் கிளீனர்கிட்ட கடி தான் வாங்குச்சு. அதனால் நான் அதை வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டு தனியாக வச்சுருக்கேன். அது எந்த பிரச்சனையும் இல்லை, அது வெளியில் தனியாக இருக்குது. இது வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்போம் இல்லையா, ஒரே ஒரு ஃபீடு தான் இதில் மீதி இருக்குது. இது போடுற வீடியோ நான் லாஸ்ட்டாக போட்டிருப்பேன் இந்த ஃபிஷ்ஷஸை. இதில் ஒன்று தான் இருக்குது. அதே மாதிரி டேங்க் வந்து கொஞ்சம் ரொம்ப அழுக்காயிடுச்சு. இதுவும் மாற்றினதுலேருந்தே நம்ம க்ளீன் பண்ணல இல்லையா. அப்புறம் ஃபில்ட்ரு ஓடல. சரி, இந்த ஃபில்ட்ரு எடுத்து க்ளீன் பண்ணி போடலான்னு இதை கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து மாட்டினேன். அதுக்கப்புறம் டேங்க்கையும் க்ளீன் பண்ணணும். ஆனால் இந்த அரோனா டேங்க்கில் என்ன மைனஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய டேங்க்கோட டாப் அழகாக திறந்து ஒரு கையை உள்ள ஃபுல்லாக வச்சு க்ளீன் பண்ணலாம். இந்த டேங்க்கில் இந்த டாப்பில் வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா அந்த விரல் இடுக்கு தான் போகுமே தவிர கைட்டிட்டு தான் நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஆனால் இந்த அரோனாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் டாப்பை கைட்டிட்டுலாம் க்ளீன் பண்ணிங்கன்னா அது டேங்கை விட்டு வெளியில் வந்து தரையில் தான் கிடக்கும். அதனால் டாப்பை அழகாக லெவலாக தூக்கி ஒரு கையில் அதை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் தான் இதை க்ளீன் பண்ணணும். அதனாலேயே க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஃபைனலாக இந்த வீடியோவில் க்ளீன் பண்ணி தான் போட்டிருக்கேன். அதுவும் எப்படின்றத வீடியோ லாஸ்ட்டில் பார்ப்போம். இது வந்து கேட்ஃபிஷ்ஷுக்கு ஃபஸ்ட் டைம் நான் ஃபீட் பண்ணப்போ எடுத்து சாப்பிட்றதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றது, ஆக்டிவாக இருக்குது. இது இந்த மாதிரி பண்ணுது. இது என்னென்னு நான் பார்த்தப்போ வந்து ஆக்சிஜன் லெவலு இல்லைனா தண்ணியில் எதுவும் பிரச்சனை, அப்புறம் புது இடம் மாற்றினா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனால் இது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தனியாக இருட்டில் தான் இருக்குது. அப்பயும் ஏன் இந்த மாதிரின்னு தெரியல. நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நம்மளோட ரெட்டையில் வந்து அலிகேட்டர் கார் கூட போட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா, இல்லை டேங்க்லேருந்தையும் தூக்கி உள்ளே போடலாமா, எப்படின்றத நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து 6 அடி தொட்டி, அலிகேட்டர் தனியாக சுற்றி வந்துகிட்டு இருக்கு. இந்த ஜெயன் கோரா வாய்ப்பே கிடையாது. இது அரோனா கூட போட்டாலும் சரி, அலிகேட்டர் கூட போட்டாலும் சரி, ஒரே லபுக்காக முழுங்கிரும். ஏன்னா ஆள் அந்த சைஸில் தான் இருக்காப்புல. அதனால் அவர் கொஞ்சம் வளரட்டும். வளர்ந்தப்புறம் நம்ம அவரை வந்து எங்கன்னா ஆட் பண்ணலாமான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த 2 வாரத்தில் செகண்ட் டைம் வந்து இந்த டெட்ராலாம் வாங்கியிருந்தேன். ஏன்னா அரோனாவுக்கு வந்து நான் போனப்போ ஃபீட் இல்லை கடையில், அதனால் இதை வாங்கியிருந்தேன். இது அதால் பிடிக்கவே முடியல. இது ஏதோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுருந்தது. அந்த மீதியையும் இன்றைக்கி தான் நான் இந்த டேங்கை க்ளீன் பண்ணுறப்போ எடுத்து அலிகேட்டருக்கு போட்டேன். அது என்னடான்னா அது அந்த உடம்பை வச்சுக்கிட்டு தூக்கிட்டு போய் எப்படியோ பிடிச்சிருச்சு. இன்னும் 2 தான் இருக்குது. ஆக்சுவலாக 11 மீன் இதில் மீன் இருந்தது. அதை தான் நம்ம அலிகேட்டருக்கு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நான் வாங்கிட்டு வந்து இந்த டெட்ரா இதுக்கு போட்ட வீடியோ. போட்ட உடனே ஆர்வத்தில் நல்லா பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாப்புல. அப்புறம் அதுக்கு மேலே முடியல போல், அதால் இந்த வளைஞ்சி திரும்பி பிடிக்க முடியல போல் அதால். ஸோ அரோனா வந்து அது கண்டிப்பாக அந்த டேங்க்கில் நம்ம எதுவுமே ஆட் பண்ண முடியாது. ஏன்னா கமெண்ட்ஸ்லேயுமே டேங்க்கை மாற்றின வீடியோவில் முக்கால்வாசி பேர் வந்து இது சின்னது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. புரியுது. ஆனால் இப்போ வேறு இடம் இல்லாதனால இப்படி வச்சுருக்கோம். ஸோ இது சப்போஸ் இப்போ 1 இயர் தான் ஆகுது அது ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ அக்வாரியம்லேருந்து பிடிக்க வந்தவங்களே என்ன சொன்னாங்கன்னா 5 இயர்ஸாக இருக்க அரோனாவே 1.5 அடி தான் இருக்குது போல். ஆனால் நம்மளது 1 வருஷம் தான் ஆகுது, 1.5 அடி வந்துருச்சு இப்போது. ஆமாம், 1.5 அடி இருக்கும். ஸோ பார்ப்போம். இன்னும் மந்த்ஸ் போட்டோம், இப்படி இன்னொரு வருஷம் மேலே ஆகும். அது சப்போஸ் இன்னும் சைஸ் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா
அப்போதைக்கு நம்ம டேங்க் பத்தலைன்னா அப்போ நம்ம மாற்றுறதை பற்றி யோசிக்கலாம். இப்போ என்ன பண்ணேன்னா, இந்த இன்டர்னல் ஃபில்ட்ரு வந்து கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது. அது ஒரு மாதிரி அதுக்காகவே அது ரொம்ப வேகமாக சுற்றுற மாதிரியே இருந்தது அரோனா. அதனால் அந்த இன்டர்னல் ஃபில்டரை வந்து கழட்டி வச்சுட்டு சும்மா நார்மல் ஏர் பம்பை போட்டு ஒரு ஸ்டோனை போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து இந்த அரோனா டேங்குக்கு வந்து ஸ்டோன் பதிலாக அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு சின்னதும் சாண்டும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டேங்குக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு சாண்ட் இல்லைனா தான் ஈஸியாக இருக்கும். சாண்ட் இருந்தால் கஷ்டம் தான், ஆனால் பார்க்க நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக ஒரு சின்ன ஆசை. இது போட்டால் அரோனாக்கு நல்லா இருக்குமா? அந்த சாண்டு அப்புறம் நம்ம அந்த சின்ன ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு பிளாக் கலர் நல்லா இருக்குமான்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறத பொறுத்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்து குளத்தூர் போய் இதை வாங்கலாமான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். இது வந்து நம்ம அலிகேட்டருக்கு இது எப்பவும் போல் ஃபீலிங் தான் இந்த நாட்களில். இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பெரிய பீஸை வந்து இந்த டேங்கில் அது எப்படி முழுங்குதுன்றதை பார்க்குற சான்ஸ் கிடச்சிதுப்பா. இவ்வளோ நாள் ஃபிஷ் பாக்ஸில் ஒன்றுமே தெரியாது. இதில் தான் அது ஃபுல்லாக சாப்பிட்ற வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ 2 ஆன்சர் நீங்கள் எனக்கு சொல்லணும். என்னென்னா, நம்ம ரெட்டைல் கேட்ஃபிஷ் இது கூட ஆட் பண்ணலாமா, டேங்க் கிளீனர் அலிகேட்டர் கூட ஆட் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம அரோனாக்கு வந்து சாண்டும் இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரும் போடலாமான்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத பொறுத்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்து அதை பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணலாம். ஏன்னா இது ரெண்டும் இப்போ தனியாக தான் இருக்குது. இப்போ நான் என்ன யோசித்தேன், இந்த இன்டர்னல் ஃபில்டரை தூக்கி இந்த கேட்ஃபிஷ்க்கு போட்டு வைக்கலாமா, இல்லை இது என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஏன்னா சாப்பிட்றதையும் துப்பிடுது, தண்ணியும் கெட்டு போயிடுது. இப்படியே வச்சுட்டு இருந்தாலும் சரியாக வராது. இல்லை யாருன்னா இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து நான் இந்த கேட்ஃபிஷ்ஷை கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா மீனை வந்து லாஸ்ட் டைம் வளர்த்து கொடுத்ததே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. அதனால தான் இந்த வாட்டி என்ன ஆனாலும் எல்லா மீனையும் நம்மளே வச்சுருப்போம் தான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வாங்கினது. இந்த டேங்கை க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் இது கோல்ட் ஃபிஷ் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா பேர் 80 ஸ்வீட் ஃபிஷ் இல்லாதனால இந்த சைஸில் வாங்கிட்டு வந்தேன். சரி எப்படியும் பசியில் இருக்கும், டெட்ராவை பிடிக்கலையேன்னு சொல்லி ஒன்று போடலான்னு போட்டு பார்த்தா அது எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் சுற்றிட்டு இருந்தது. சரி ஓகே நம்ம க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு கோல்டு ஃபிஷ் போட்டதோடு விட்டுட்டு டியூப்பை போட்டு தண்ணி இறக்க ஆரம்பித்தேன். தண்ணி இறக்கிட்டு கீழே இருக்க ஃபுல் டஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துடலான்னு அப்படியே தண்ணி இறங்க அதை எடுத்துட்டேன். இந்த டாப்பை வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்களேன், ஒரு மாதிரி அது தூக்கி ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் வந்து ஸ்க்ரப்பை வச்சு உள்ளே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சால்ட்டு கரெல்லாம் இருந்தது. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் மேலே அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணிட்டேன், நம்ம பழைய டேங்க் இருக்கு இல்லையா, அலிகேட்டர் டேங்க், அதில் வந்து இந்த மேக்னெட்டிக் க்ளீனர் வச்சுருந்தேன். அதை வச்சு இந்த டேங்க்குக்கு போட்டு தேய்ச்சி ஓரளவு கொஞ்சம் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இது வந்து நான் இந்த மேக்னெட்டிக் க்ளீனர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் தண்ணியை வந்து திரும்ப பழைய லெவலை விட கொஞ்சம் ஏற்றி அவ்வளோதான் விட்டாச்சு. அப்புறம் இந்த மீதி இருந்த கோல்டு ஃபிஷ் இருந்தது பார்த்தீங்களா, ஒரு 3, அதையும் தூக்கி இதில் போட்டு விட்டு அந்த டெட்ராவை தூக்கி அலிகேட்டருக்கு போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட். நான் இந்த கேட்ட கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள். யாரும் இந்த மாதிரி சப்போஸ் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, அலிகேட்டர் வந்து ஒரு 1 இயர் தனியாக வளர்ந்த ஒரு அலிகேட்டரோட இந்த சைஸ் கேட்ஃபிஷ்ஷை நீங்கள் ஆட் பண்ணணுன்னா பண்ணுவீங்களா அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுங்கள். அரோனா டேங்குக்கும் சாண்டுக்கும் அந்த ஃபில்டருக்கும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.